சிஏஏ என்ஆர்சி இந்த திட்டத்தின்படி நீங்கள் சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் கிறித்துவர்கள் தலித்துக்கள் இவர்களுக்கு இவர்களுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து தான் இந்த எஸ்ஐஆர் பாஜகவால் திட்டமிடப்படும். நீங்கள் ஆதார் கார்டு என்பது ஒரு மனிதனுடைய அதிகாரம், அவனுடைய அடையாளம், இதைத்தான் மத்திய அரசு சொன்னாங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஆதார் கார்டை தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த எஸ்ஐஆரில் ஆதார் கார்டு இணைக்கவே படவில்லை. அப்போ இதுக்கு பிறகு ஒரு உள்நோக்கம் இருக்குது. கடந்த வாரமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளும் ஒரே நிறுவனத்தின் கீழ், ஒரே அமைப்பின் கீழ் நீங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? சமஸ்கிருதத்தை கல்வியாளர்களால் ஏற்றுக்கொள்ள செய்யப்பட வேண்டும் என்பது நோக்கத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஸ்டாலினை சேப்பாக்கத்தில் போய் நிற்க போகிறார். சேப்பாக்கத்தில் இருக்கிற உதயநிதி திருவாரூருக்கு போகிறார். ஏன் அப்படி? சேப்பாக்கத்தில் ஜெயிச்சார் இல்லை? அவர் ஜெயிச்சார். இப்போ அவருக்கு நம்பிக்கை இல்லை. குளத்தூரில் அவருக்கு நம்பிக்கை இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின்கேவா? ஆமாம், அவர் சேப்பாக்கம் போகிறாரு. மகன் சேப்பாக்கத்தில் எங்கே போகிறாரு? திருவாரூர் மண்ணின் மைந்தன் தொகுதிக்கு போகிறார். தாத்தா தொகுதிக்கு போகிறார். என்ன காரணம்? அவர்களுக்கு வெற்றி பெற முடியும் நம்பிக்கை இல்லை. விஜய் முதலமைச்சர், உதயநிதி முதலமைச்சர், எல்லாரும் முதலமைச்சர். நாற்காலி ஒன்று தான் இருக்குது, ஆனால் அதுக்கு நிறைய போட்டி இருக்குது. அதனால் மக்கள் எதை முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது 26 தேர்தலில் தெரியும். பாஜக அதிமுக கூட்டணிக்குள் விஜய் 100% வந்து விடுவார். அப்போ திமுகவுடைய நிலைமை பெரிய கேள்விக்குறி தான். தேர்தல் முடிந்த பிறகு தான் இதனுடைய வீரியம், வெளிச்சம் தெரிய வரும். சித்திரைவான் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்னும் நம்முடைய அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் தான் நினைச்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ்ஐஆருக்கு பிறகு இப்போ அந்த லிஸ்ட் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்களை தமிழகத்தில் இருந்து நீக்கி இருக்காங்க. இது வர தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் சார்? இல்லை, இந்த எஸ்ஐஆரை முன்பு வந்த ஒரு கடுமையான சட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் சிஏஏ என்ஆர்சி. இந்த திட்டத்தின்படி நீங்கள் சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் கிறித்துவர்கள் தலித்துக்கள் இவர்களுக்கு இவர்களுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து தான் இந்த எஸ்ஐஆர் பாஜகவால் திட்டமிடப்பட்டது. நீங்கள் அத்தனை பேருமே ஆதார் கார்டால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆரில் ஆதார் கார்டு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. நீங்கள் ஆதார் கார்டு என்பது ஒரு மனிதனுடைய அதிகாரம், அவனுடைய அடையாளம், இதைத்தான் மத்திய அரசு சொன்னாங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஆதார் கார்டை தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த எஸ்ஐஆரில் ஆதார் கார்டு இணைக்கவே படவில்லை. அப்போ இதுக்கு பிறகு ஒரு உள்நோக்கம் இருக்குது. பல பேருடைய வாக்கு நீங்கள் 22 வருடங்களுக்கு முன்பு எந்த பகுதியில், எந்த தொகுதியில் நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று நிரூபித்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாக்கு இருக்குது. நீங்கள் அடித்தட்டு மக்கள், ஆட்டோ ஓட்டுறவன், மூட்டை தூக்குறவன், வண்டி இழுக்கிறவன், ஒடுக்கப்பட்ட கூலி விவசாயி 22 வருஷமாக ஒரே இடத்துல வாழ முடியுமா? வாழவே முடியாது. இதை தெரிந்து தான் தேர்தல் ஆணையம் இதை திட்டம் தீட்டியிருக்கிறது. தேர்தல் ஆணையம், தேர்தல் தலைமை ஆணையாளர் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு எதிர்காலத்தில் தன் மீது எந்த குற்றமும் சுமத்தப்படக்கூடாது, சுமத்துவதற்கு உரிமை இல்லைன்னு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே போல் தேர்தல் ஆணையம் எடுக்கப்படுகிற அந்த ஆவணங்கள், படப்பிடிப்புகள் 1.5 மாதத்தில் அவர்களை அழித்து கொள்ளலாம். ஒரு ஆட்சி மாற்றம் என்பதே 1.5 மாதம் ஆகும். அதிகாரத்தில் வந்து அமர்ந்து என்ன அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதற்கு 1.5 மாதம் ஆகும். 1.5 மாதத்தில் அந்த ஆவணங்களோ அல்லது குறிப்புகளோ படப்பிடிப்புகளோ கேமரா பதிவுகளோ இருக்காது. இதுக்கான அதிகாரம் யார் கொடுத்துருக்கா? தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி
பல முறைகேடுகள் திட்டமிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் 1 கோடி வாக்காளர்களே காணும். 1 கோடி வாக்காளர் எங்கே போனால் பைக்கரேட் ஆகிருப்பான், இடம் பெயர்ந்திருப்பார்கள். அவர்களுடைய வாக்கை உறுதி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. தேர்தல் ஆணையம் கடந்த காலத்தில் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் உங்களுடைய வாக்கு இல்லை, அந்த வாக்கு முகவரி மாறி இருந்தால் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், இப்படி 10 ஆவணங்களை வரிசைப்படுத்தியிருந்தது. குடிமைப் பொருள் ரேஷன் அட்டை. இப்போ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு பின்னால் ஒரு பாஜக அரசியல் இருக்குது, ஆர்எஸ்எஸ் அரசியல் இருக்குது. இப்போ இன்றைக்கி கடந்த வாரமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளும் ஒரே நிறுவனத்தின் கீழ், ஒரே அமைப்பின் கீழ் நீங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? சமஸ்கிருதத்தை கல்வியாளர்களால் ஏற்றுக்கொள்ள செய்யப்பட வேண்டும் என்பது நோக்கத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதில் சிபிஎஸ்சி, டிஏவி பள்ளிகள் படிக்கிற மாணவர்கள் புலால் உணவு திங்கக்கூடாதுன்னு ஒரு சரத்து. என்ன உணவை மாணவன் திங்க வேண்டும் என்பது யார் முடிவு பண்ணுறா? பாஜக, ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணுது. இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் கோயில் நகரங்கள், முகமதியர் இல்லாத இடங்களில் எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்குது. ஏன் அவர்களெல்லாம் வாக்காளர்கள் இல்லையா? அவர்களெல்லாம் ஓட்டுரிமை இல்லையா? அப்போ எல்லா இடங்களிலும் பாஜக தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறது. அப்படி தான் பார்க்க வேண்டியது. இப்போ சிறுபான்மையினருடைய வாக்குகளை எடுக்கிறதுக்காக இந்த ஒரு எஸ்ஐஆர் கொண்டு வரப்படுறதா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த 97 லட்சம் வாக்காளர்களை ஹிந்துஸும் இருப்பாங்கல்ல சார்? இல்லை, அருமையான கேள்வி. இந்துக்கள் இருப்பான். அவர்கள் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறதுன்னு தெரியாமல் 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கல்ல, குவார்ட்டருக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அந்த வாக்குகளும் காணாமல் போச்சு. அந்த வாக்குகளும் நீங்கள் பெரியார் தான் சொல்லுவார், முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறான். இந்த வாக்குகளும் திட்டமிட்டு திருடப்பட்டிருக்கு. இந்த வாக்குகளும் திட்டமிட்டு ஒழிக்கப்பட்டு விட்டது. காரணம், இது எல்லாமே மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு திட்டமே தவிர இந்த எஸ்ஐஆர் என்பது ஆளுகிற கட்சி எந்தெந்த மாநிலத்தில் ஆளுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் பழைய சென்சஸ் இருக்கிறபோது பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான் அந்த ஆசிரியர்களுக்கு பூரா மும்மடங்கு, அதாவது இந்த மத்திய அரசாங்கத்துடைய பே கமிஷன் அவர்களுக்கு சம்பளத்தை நிர்ணயிப்பதற்கு முன்பே கருணாநிதி கேட்டதுக்கு மேலே கொடுத்தார். ஏன்? வாக்குக்காக. அவன் அதிமுக வாக்கெல்லாம் எல்லாம் பண்ணிடுவான், கூட்டமாக கொத்து எல்லாம் பண்ணிடுவான். அதில் ஆசிரியரே திமுக ஆசிரியராக தான் இருப்பான், ஆசிரியர் அதிமுக வாத்தியானே இருக்க மாட்டான். இந்த எஸ்மான் சட்டத்தில் ஜெயலலிதா பிடிச்சி உள்ளே ஓட்டுது, எல்லா வாத்தியானும் திமுக தான் ஓட்டு போடுவான். தபால் ஓட்டுலேருந்து சென்சஸ் எடுக்க போனான் அவ்வளோ பேர், ஆண்களும் பெண்களும். அப்போ இது போன்ற சாதாரண நடைமுறைகள் அப்பாவி வாக்காளருடைய வாக்குகளை பறித்து விடுது. சார், அப்படி இருக்கும்போது இப்போ ஆளும் கட்சி திமுக தானே சார்? அப்போ பாஜக வந்து வாக்குக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னும் போது இங்கே திமுக தானே இருக்குது. அப்படி வாக்குகளை எடுக்கும்போது திமுகவுக்கு தானே இன்னும் பலமாக இருக்கும். இல்லை, திமுக அதிகாரிகளை வைத்து திமுக தன்னுடைய வாக்குகளை தக்க வைத்து கொண்டது. ஆனால் இது ஆல் இண்டியா லெவலில் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த திட்டம் போட்டது. அதில் திமுக தன்னை தற்காத்து கொண்டது. அவங்களோட ஓட் பேங்கை அவங்க வந்து தற்காத்துட்டாங்க. அப்போ மற்ற கட்சிகளும் அதை பண்ணல சார். அவங்களுக்கு மற்ற அதிகாரம் இல்லையே. மற்ற கட்சி சொன்னால் எந்த அதிகாரி கேட்பார்? கலெக்டர் கேட்பாரா? தாசில்தார் கேட்பாரா? வாத்தியார் கேட்பாரா? சிஓ கேட்பாரா? கேட்க மாட்டார் சார். அப்படி இருக்கக்கூடிய சூழலே கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே 35% வாக்காளர்கள், அதான் 15 லட்சம் ஓட்டு போச்சுக்கிறான். தமிழகத்திலே அதிகமாக சென்னையில் தான். சென்னை வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு, ஆமாம், அங்கே வந்து இவ்வளோ அளவுக்கான வாக்குகள் வெளியேற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன? 20 வருடங்களுக்கு முன்பு இவன் எங்கே வாக்களித்தான் நிரூபிக்க முடியல. நீங்கள் முஸ்லீம்கள் சிஏஏ வந்த பொழுது முஸ்லீம்கள் பூரா பதறான். என்னன்னா 70 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற ஒரு முதியவர் ஆணோ பெண்ணோ, முஸ்லீம் ஆணோ பெண்ணோ, ஊடுருவல்காரர்னு அவரை முத்திர குத்திடலாம். பாகிஸ்தானிலிருந்து, பங்களாதேஷ்லேருந்து, ஆப்கானிஸ்தான். ஏன்?
உங்களுடைய பிறப்பு சான்றிதழை கொடுன்னு கேட்டான். 70 வயசுக்கு முந்தைய அந்த முதியவர் எங்கே போய் பிறப்பு சான்றிதழ் வாங்குவார்? 70 வருடங்களுக்கு நீங்கள் முன்பு வாங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஊடுருவல்காரர். எங்கே போயிடணும்? முகாமுக்கு போயிடணும். சொத்து சோகாய ஓட்டுரிமையே இல்லை உங்களுக்கு இந்த நாட்டினுடைய குடியுரிமையே பறிக்கப்படும். இப்படி ஒரு மிரட்டல் அதுக்கு வரல. அதே போல தான் இப்போ இந்த எஸ்ஐஆர். நீங்கள் ஆதார் கார்டு வைத்திருப்பவன் பூரா வாக்காளர் தான். வாக்காளர்களை தேடி நீங்கள் கண்டுபிடிச்சி தான் அவனை எதில் இணைச்சிங்க? ஆதார் கார்டில் இணைச்சிங்க. நீங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் முகவரி மாறுமே தவிர உங்களுடைய பதிவு மாறாது. அந்த நம்பர் தான். இப்போ அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்ட்டீங்க. யார்? எஸ்ஐஆர். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? போலி வாக்காளரை நீக்கிறதா கூட இருக்கலாம் இல்லை சார்? போலி வாக்காளர் யார்? இறந்தவங்க, இந்த மாதிரி புலம்பெயர்ந்தவங்க. நீங்கள் கதையெல்லாம் சொல்ல முடியாது, காதில் பூவெல்லாம் சுற்ற முடியாது. நீங்கள் இறந்து போன ஓட்டெல்லாம் போய் வாக்குச்சாவடியில் போட முடியாது. உங்களுடைய படம் ஒட்டப்பட்டு இதெல்லாம் நானும் வேற குறைய ஒரு 10 முறை வாக்குச்சாவடிக்கு போயிருக்கேன். இல்லை, ஒவ்வொருவருடைய புகைப்படம் இருக்கு. எங்க கள்ள ஓட்டுகள் எப்படி சார்? சரியான கேள்வி. நான் இந்த ஜனவரியில் ஈரோடு இடைத்தேர்தலில் நான் ஒரு வேட்பாளர். ஈரோடு இடைத்தேர்தலில் நான் ஒரு வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர். தேர்தலில் வாக்கு கேட்டேன். அப்போது 4 மணி வரை. அப்போ திமுக நாம் தமிழர் 2 தான் இருந்தது. வேற எந்த கட்சியும் அங்கே போட்டியிடலை. அதிமுக போட்டி போடலை. அப்போது 3 மணிக்கே நாம் தமிழர்கள் பேரம் பேசப்பட்டு கிளம்பி போயிட்டான். 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டான். நான் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் போன பிறகு அங்கே எதிர்ப்பாரே இல்லை. அப்போ சுயேட்சைகள் அவனும் கிளம்பி போயிட்டான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு யார் யார் நீங்கள் ஒவ்வொரு ஓட்டு போடும்போது டிக் பண்ணிகிட்டே வந்தான். டிக் பண்ணாத ஆள் வரல. அவர்கள் வந்து விட்டதாக அதிகாரிகள் ஒத்துழைப்போடு திமுக என்ன பண்ணிட்டான்? பட்டன் அமைச்சிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தர் 100 ஓட்டு போட்டான். இதை யார் தடுப்பது? அதிகாரி வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கான். அதிகாரி யாரை ஏமாற்றுகிறீர்கள்? நீங்கள் அக்ராவரன் ஒரு தொகுதி பறக்கும் படை நிற்குது, பறக்காத படை நிற்குது. மக்கள் வந்து அந்த பேசலிப்பை காமிச்சிட்டு 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். பறக்கும் படை எங்கே நிற்குது? பார்த்துட்டே நிற்குது, பறக்காமல் நிற்குது பறக்கும் படை. அப்போது இந்த காரில் என்ன கொடி பறக்குது? திமுக கொடி பறக்குது. மட்டன்னு கதறி சட்டை, கையில் காதில் மோதிரம் கீதரம், ஒரு 100 ரூபான்னு உடம்புல போட்டிருக்கான். அண்டர்வருக்கு கீழே தான் போடலை. அத்தனை பெரிய ஒப்பந்தக்காரன், எல்லாம் பெரிய கான்ட்ராக்டர், பெட்டியில் கட்டு வச்சு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டே இருக்கான். இதில் எங்கே போய் ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுவது? குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு சார். அவர் கடந்த தேர்தலில் ஜெயிச்சது வித்தியாசமே வந்து அந்த 1 லட்சம் கிட்டத்தட்ட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது முதல்வருடைய தொகுதி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதியில் வந்து 26,000 வாக்குகள் தான் நீக்கப்பட்டிருக்கு. ஸோ திமுகவை குறி வச்சு இதை வந்து எடுக்கிறாங்க. திமுக வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நிறைய வாக்காளர்களை நீக்கி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது சார். அது நீங்கள் அதாவது இப்போ ஸ்டாலின் சேப்பாக்கத்தில் போய் நிற்க போகிறார். சேப்பாக்கத்தில் இருக்கிற உதயநிதி திருவாரூருக்கு போகிறார். ஏன் அப்படி? சேப்பாக்கத்தில் ஜெயிச்சார் இல்லை? அவர் ஜெயிச்சாரு. இப்போ அவருக்கு நம்பிக்கை இல்லை. குளத்தூரில் அவருக்கு நம்பிக்கை இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின்கேவா? ஆமாம், அவர் சேப்பாக்கம் போகிறாரு. மகன் சேப்பாக்கத்தில் எங்கே போகிறாரு? திருவாரூர் மண்ணின் மைந்தன் தொகுதிக்கு போகிறார். தாத்தா தொகுதிக்கு போகிறார். என்ன காரணம்? அவர்களுக்கு வெற்றி பெற முடியும் நம்பிக்கையே இல்லை. 200 ஜெயிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அவரோட இல்லை 200 இல்லை, நீங்கள் இப்போ 234 ஜெயிப்பாங்க. அப்புறம் ஏன் திருவாரூருக்கு போகிறாரு? இவர் ஏன் சேப்பாக்கத்துக்கு போகிறாரு? 100 தொகுதிகள் வருமாங்கிறதே கூட்டணி கட்சிகளில் பெரிய சர்ச்சையாக இருக்குது. நீங்கள் விஜய் முதலமைச்சர், உதயநிதி முதலமைச்சர், எல்லாரும் முதலமைச்சர். நாற்காலி ஒன்று தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நிறைய போட்டி இருக்குது. அதனால் மக்கள் எதை முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது 26 தேர்தலில் தெரியும். இப்போ அதிமுகவுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்டுன்னு சொல்லலாமா சார் திமுகவுடைய இந்த ஆன்டி இன்கமென்சி பார்க்கும்போது? இல்லைங்க, அதாவது கடந்த முறையே
திமுக இத்தனை கூட்டணிகளை வைத்துக்கொண்டு முஸ்லீம், கிறிஸ்துவர், தலித், கம்யூனிஸ்ட்டு, வேல்முருகன், திருமாவளவன், வைகோ 3.5% தான். திண்டத்தகாத கட்சி பாஜகவை அதிமுக வைத்துக்கொண்டு 3% தான் பின்னடைவு. இத்தனைக்கும் அவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ இப்போ அது பெரிய அளவில் எதிரொலிக்கும். இப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்குள் விஜய் 100% வந்து விடுவார். அப்போ திமுகவுடைய நிலைமை பெரிய கேள்விக்குறி தான். தேர்தல் முடிந்த பிறகு தான் இதனுடைய வீரியம், வெளிச்சம் தெரிய வரும். இப்போ நீக்கப்பட்ட வாக்காளர்கள் வந்து தங்களுடைய பெயர்களை சேர்க்கறதுக்கு இன்னும் கால அவகாசம் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அவங்க என்ன சார் பண்ணணும்? அவங்க தங்களுடைய ஆவணங்களை குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த ஆவணங்களை கொடுத்து புதிதாக விடுபட்டிருந்தால் அவர்கள் வாக்காளர்களாக மீண்டும் இணைக்கப்படும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக இதை குறி வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை எடுக்க அப்படின்னா அவங்க திரும்ப அப்ளை பண்ணும்போது திரும்ப ரிஜெக்ட் தானே சார் ஆகும்? இல்லை, அது அதிகாரிகள் முடிவு பண்ணுறது தான். அதிகாரிகள் முடிவு பண்ணுறது தான். நீங்கள் தலித்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் வாக்கு தமிழ்நாட்டில் 20% இருக்குது. இந்த 20% அதிகாரிகளுக்கு உத்தரவு, கலெக்டர்களுக்கு உத்தரவு டெல்லியிலேருந்து தான் வரும். தேர்தல் ஆணையாளருக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அது தேர்தல் அறிவித்தா மாநில அரசு செயலிழந்து போயிடும். அதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய பலம். இதை நோக்கித்தான் பாஜக நகர்த்துகிறது. அதை ஒட்டித்தான் அரசியல் நகரும். இது எதிர்பார்க்கப்பட்டதான். இதை எதிர்த்து அவர்கள் பல போராட்டம் நடத்தினாங்க, எதிர்க்கட்சி காங்கிரஸ் தலைமையில். அதெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அவருடைய நோக்கம் நிறைவேறுகிற வரை பாஜக செய்ய வேண்டிய செயலை செய்து கொண்டே இருப்பார்கள். இதை யாரும் தடுக்க முடியாது. எலெக்ஷன் கிட்ட நெருங்க திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் பாயறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கைதாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நேருக்கு வந்து இப்போது இது அமைச்சிருந்தாங்க, லெட்டர் அமைச்சிருந்தாங்க. இன்னும் என்னென்ன அமைச்சர்கள்லாம் மாட்டுவாங்க சார் எலெக்ஷன் நெருங்கும் போது? இது ஒரு வடிவேல் காமெடியாக தான் நான் சொல்ல முடியும். தேர்தல் முடிந்த பிறகு தான் கைது செய்யப்படுவார்கள். தேர்தல் முடிந்த பிறகு தான். நீங்கள் ஊழல் அமைச்சர்கள், நீங்கள் இந்த ஆட்சி அமைந்து ஒரு வருடத்திலேயே கைது செய்யப்பட்டிருக்கணும். பண்ணலையே. வாங்குவதை வாங்கி கொண்டு இவர்களெல்லாம் விட்டு விட்டார்கள். அதனால் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இல்லை, திமுக வீழ்த்துவதற்காக பாஜக எந்த எல்லைக்கும் போகும் அப்படின்னு சொல்லப்படுற சூழலில் வந்து இந்த இடி அப்படின்ட்டு முக்கிய பங்கு வகிக்குமா சார்? இப்போ இடிக்கு ஒன்றும் வேலையே இல்லையே. இடியை தான் இப்போ ரெய்டு பண்ணணும், சிபிஐ தான் விசாரிக்கணும். 5 ஆண்டு காலம் முடிய போது. நீங்கள் மணல் கொள்ளை 3000 கோடி, டாஸ்மார்க் கொள்ளை 3000 கோடி, எல்லாம் 50,000 கோடி 1,00,000 கோடி நடக்குது. 3000 கோடி விசாரிக்கலையே. நீங்கள் நேரு மீது புகாரை கொண்டு போய் நேரு குடியிருக்கிற தில்லை நகர் ஏட்டையாவிட்ட கொடுத்தா விசாரிப்பாரா? ஏட்டையாவும் டிஜிபி ஒன்று தான். சிபிஐக்கு அதிகாரம் இருக்குது, அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்குது, நீதிமன்றத்தில் கொடுக்க முடியும், கைது செய்ய முடியும். அந்நிய செலாவணி மோசடிக்கு அதிகாரம் இருக்குது. இத்தனை துறைக்கு அதிகாரம் இருக்கிற பொழுது இவர்கள் நேரு சந்திரபாபு நாயுடை பிடிச்சி டெல்லிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து பார்க்க வேண்டியதை பார்த்தா வேலை முடிஞ்சுது. இவர்கள் சின்ன திருடர்கள், அவர்கள் பெரிய திருடர்கள். அது மத்திய அரசு கொள்ளை, இது மாநில அரசு கொள்ளை. மக்களை ஏமாற்றுவதற்கு இதை போல சில நாடகங்கள் நடக்கிறதே தவிர மக்களை நேசிக்கக்கூடிய, மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கக்கூடியவர்களை யாருமே விசாரிப்பதும் இல்லை, நடவடிக்கை எடுப்பதும் இல்லை. இவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள், அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். மலிவான அரசியல் செய்வதற்கு தேர்தல் வருகிற பொழுது காவல்துறை சுறுசுறுப்பாக இருக்கும். அதே போல் பிடிபுலி சுறுசுறுப்பாக அப்போ தான் ரோடு போடுவான், அப்போ தான் சாக்கடை வெட்டுவான், பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க, அப்போ தான் முஸ்லீம்களுக்கு வக்ஃப் போர்டு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு வீடு கட்டுவான், இலவசமாக கொடுப்பான். இதெல்லாம் தேர்தல் வருகிற பொழுது தான் அரசியல்வாதிக்கு இந்த மக்களையும் இந்த சமூகத்தையும் கண்ணுக்கு தெரியும். எல்லா காலங்களிலும் அப்படி தான், எல்லா மாநிலங்களிலும் அப்படி தான் இருக்குது. மக்களுக்கான அரசுகளே இல்லை. அரசு என்பதே மக்களை ஏமாற்றுவதற்கான அரசு. 5 வருஷத்துக்கு முன்பு என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தானோ அதை புதுசாக அட்டையை மாற்றி வருஷத்தை மாற்றி இப்போ கொடுப்பான். மக்கள் ஒரு முறை ஏமாந்துட்டாங்க, திரும்ப ஏமாறுவாங்க. மக்கள் தொடர்ந்து ஏமாறுகிறவர்கள் தான், அவர்களுக்கு பேர் தான் மக்கள். தொடர்ந்து ஏமாறுகிறவர்களுக்கு பேர் தான் மக்கள். கேரளாவில் எவனை ஏமாற்ற முடியாது, பஞ்சாபில் ஏமாற்ற முடியாது, தமிழ்நாட்டில் ஏமாற்றலாம்.
மற்ற மாநிலங்களில் ஏமாற்றுவதை விட அதிகமாக இவர்களை ஏமாற்றணும். காரணம், இவர்களுக்கான அரசியல் அறிவும் இல்லை, கல்வி அறிவும் இல்லை. அதுதான் அடிப்படையான விஷயம். சார், இப்போ இருக்கக்கூடிய கல சூழல் படி முதல்வர் ரேஸில் வந்து ஸ்டாலின் முந்துறாரா இல்லை வந்து எடப்பாடி முந்துறாரா சார்? இல்லை, இப்போ ஸ்டாலின் முந்துறாரா எடப்பாடி முந்துருவாரான்னா, இந்த 2 பேரும் முந்துவதை விஜய் தான் தீர்மானிக்கும். விஜயுடைய வாக்கு தான். விஜய் தொடர்ந்து திமுக தான் எதிர்த்து தானே சார் வர? திமுக எதிர்க்கிறார், அதிமுக எதிர்க்கலையே. அதான் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இன்னுமே ஓப்பனில் தானே சார் இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். விஜய் தான் திமுக அதிமுக யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கார். இந்த 10% வாக்குகளை தான் எடப்பாடி எதிர்பார்த்துட்டு இருக்கார். திமுக அதிமுகவோடு கூட்டணி வைக்காமல் விஜய் தனித்து நிற்பாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. தனித்து நின்னா திமுக வந்துடும், கூட்டணி சேர்ந்தால் அதிமுக வந்துடும். அப்போது விஜய்யுடைய 10% வாக்கு எந்த பக்கம் சாய்கிறது என்பதை பொறுத்து தான் தமிழ்நாடுனுடைய அரசியலை மாறுவதற்கு வாய்ப்பு. நன்றி சார். நன்றி, வணக்கம்.